சிஎம் அவர்களே ட்வீட் பண்ணியிருந்தார். அவர் வந்து ஜனநாயகம் படத்துக்கு இஷ்யூ பண்ணல, சென்சர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலன்றதுனால தான் இந்த ப்ராசஸை அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சிஎம் அவர்கள் கொடுத்துட்டாரு. பாஜகவும் திமுகவும் பின்னாடி இருந்து எனக்கு நான் ட்வீட் பண்ணேன்னா பின்னாடி கீழே கமெண்ட்னா இது என்ன திமுகவும் பாஜக தான் ஒன்னா சேர்ந்து பண்றாங்கன்னா அப்ப எதுக்கு ஆனரபிள் சிஎம் வந்து பிஜேபிக்கு எதிராக ட்வீட் பண்றாரு? சாதாரண மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. நீங்க இதுல சியேட்டர்ல உட்கார்ந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு ஏன் சார் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேட்கிறாரு. அவங்க இங்க உட்கார்ந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அத்தனை வீடியோக்களை பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, விஜய் அவர்களுடைய படம் இது ஒரு திரைப்படம் தானே சார், இதை விட்டுற வேண்டியது தானே, இதை சென்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே, எத்தனையோ படங்களுக்கு சென்சர் பண்ணி கொடுக்கும் போது இந்த படத்தை கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அப்போ அவங்க பயப்படுறாங்களா, விஜய் சாரை பார்த்து பயப்படுறாங்களான்றாங்க. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? ஒரு வருஷத்துலயும் நடுநடுல மியூட் வந்துட்டே இருக்கு, எங்களுக்கு அது இம்பாக்டே ஆகல அப்படின்றாங்க. அப்போ ஒரு திரைப்படம் அதனுடைய ஆகச்சிறந்த ஒரு படைப்பா வர படைப்பை வந்து இவங்க வந்து மியூட் பண்ணி எடிட் பண்ணி பல இடங்கள்ல கட்ஸ் கொடுத்து அந்த படத்தினுடைய இம்பாக்டே குறைச்சிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி போயிட்டு 27 கட்ஸ் 25 கட்டு வருது. அந்த 25 கட்டுனா 25 கட்டு இல்ல சார், அதுல ஒரு லைன்லாம் படிக்கணும். நீங்க எங்கெல்லாம் இது இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த லைன் மட்டுமே 10 இடத்துல வருது. ஸோ அப்படி டோட்டல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 இடங்கள்ல வந்து மாற்றங்களை பண்ணியிருக்காங்க அவங்க. ஒரு நியூட்ரலான ஒரு மனநிலையோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 படத்துக்கு எதிராக மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெரிய டார்கெட்டட் நடந்திருக்கு, ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அதாவது ரெண்டுமே வரக்கூடாதுன்னு தான் தாமதம் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன சொல்லலாம், ஏ படம் ஏ சர்டிபிகேட்டா, யூஏ சர்டிபிகேட்டா இல்ல யூ சர்டிபிகேட்டா, இவ்வளவுதான் நீங்க பண்ணணும். அதுல யூஏல 16+, 13+, 9+, இதுதான் கொடுக்கணும். இதை தவிர நீங்க கட் பண்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு இத்தனை கட்டு இத்தனை மியூட் இதெல்லாம் கொடுத்து ஒரு படத்தை மொத்தமா அதனுடைய தாக்கத்தை குறைச்சு நீங்க ரிலீஸ் பண்றதுன்றது அந்த படத்துக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க. அந்த படத்தை, அந்த படைப்பாளியும் அந்த படைப்பையும் வந்து நீங்க கம்ப்ளீட்டா நிறைய எதிர்த்து சிதைக்கிறீங்க. ஸோ அதுக்கு எதிராக தான் கமல் சார் வந்து ரொம்ப அழகா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. திருப்பி இப்போ வந்து நம்ம பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இது வந்து ஒரு படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. I am coming. திமுக அரசாங்கம் தான் இதை வந்து படத்தை தலையீடு பண்ணது, இதுக்கு வெளிவராம தடுத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க சார். இது விஷயம் தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அப்படி காரணம் என்னன்னா, சிபிஎஃப்சி வந்து இது மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சி எல்லாம் வந்து அகைன்ஸ்ட் படங்களுக்கு எதிராக எல்லாருக்கும் எதிராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏன் வந்து ஆனரபிள் சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் ட்வீட் பண்றாரு? இப்போ இதுவரையும் நீங்க வந்து சிபிஐ இடி எல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க, இப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா இந்த 2 படங்களும் சிபிஎஃப்சினால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சிஎம் அவர்களே ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவரையும் ட்வீட் பண்றாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா லாஜிக்கா சொல்றேன், பராசக்தி படத்துக்கு சென்சர் வந்துடுச்சு, அவர் ட்வீட் பண்ணா போயிடலாம்ல. சென்சர் வந்தாச்சு, இனிமே அவருக்கு அந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்பன் உதயநிதி அவர்கள் தான் ரிலீஸ் பண்றாரு படத்தை, தன்னோட பேரை ரிலீஸ் பண்றாரு சொல்லிட்டு சரிப்பா இப்படியே சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல விட்டுருப்பா இந்த மேட்டர் சொல்லலையே. அவர் வந்து ஜனநாயகம் படத்துக்கு இஷ்யூ பண்ணல, சென்சர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலன்றதுனால தான் இந்த சென்சஸ் இந்த ப்ராசஸை அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சிஎம் அவர்கள் கொடுத்துட்டாரு. அவர் எல்லாருக்குமான முதலமைச்சரா தான் செயல்படுறாங்க. அது எல்லாருக்கும் சொல்றாரு இது மாதிரி பண்றது தப்புன்றாரு. இதை விட என்ன சொல்ல முடியும்? ஜனநாயகன் ஒரு ஹேஷ்டேக் போடணுமா? அது போட்டாதான் நம்புவாங்களா? இதெல்லாம் விஷயம் தெரியாம பேசுறவங்க நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க சார். அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் சொல்லிட்டு நீங்க என்னவாவது நீ அதையே பேசிட்டு இருக்கலாம். உண்மை என்னன்னா, இதுல திமுகவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவங்களே வந்து இதுல இருந்து விலகி அதை வந்து டான் பிக்சர்ஸ் வந்து போராடி, அந்த டான் பிக்சர்ஸ் உடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தேவ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல அழகா சொல்லியிருக்காரு. எவ்ரி டே சென்சர் போர்டு ஆஃபீஸ்ல உட்காந்து நான் அவ்வளவு தொழில் கெஞ்சி கூத்தாடி சென்சர் சர்டிஃபிகேட்டை 18 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன்றார். அதுக்கான என்னென்ன ப்ராசஸ் நான் கஷ்டப்பட்டேன்னு டைம்ல என்னோட சொல்றாரு. அதாவது அவங்க 18ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க, நாங்க 19 அப்ளை பண்ணோம் தற்கால. அது பிறகு எந்த தேதியில அவங்க 22ஆம் தேதி அந்த படத்தை பார்த்தாங்க, எங்களை 23ஆம் தேதி பார்த்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. சோ அந்த அளவு வந்து எல்லா தெளிவா சொன்ன பிறகும் இல்ல திமுக தான் இது பின்னாடி பண்றாங்க, பாஜகவும் திமுகவும் பின்னாடி இருந்து எனக்கு நான் ட்வீட் பண்ணேன்னா பின்னாடி கீழே கமெண்ட்னா இது என்ன திமுகவும் பாஜக தான் ஒன்னா சேர்ந்து பண்றாங்கன்னா அப்ப எதுக்கு ஆனரபிள் சிஎம் வந்து பிஜேபிக்கு எதிராக ட்வீட் பண்றாரு? அவங்க 2 பேரும் ஒருங்கிணைஞ்சுதான் இதை பண்றாங்கன்னா, ஒரு டிராமா பண்றாங்கன்னா ஏன் வந்து இது மாதிரி பண்றாரு, ஏன் ட்வீட் பண்றாரு? இப்போ எல்லா பிஜேபி லீடர்ஸும் சொல்றாங்க நாங்களும் வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றாங்க. அப்ப பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஈஸியா எதுக்கு போய் அப்பீல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் வரையும்? இது கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா சார், இது ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படம். நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் தான் பேசிட்டு இருக்கேன்னா அரசியல் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, நம்மளுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நம்ம வந்து ஒரே ஒரு காரணம் தான் கேட்கிறோம், இது ஒரு கமர்ஷியல் படம். இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு படம் கிடையாது. இது எந்த வகையிலும் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு படமும் கிடையாது, அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற படமும் கிடையாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்டிருப்பாரு திரு விஜய் அவர்கள் படத்துல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்க போறது இல்லை.
அந்த படத்துல இருக்கிற கதை நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை ஜஸ்ட் லைக் தட் சென்சருக்கு எத்தனையோ படம் 300 படம் சென்சர் பண்ற மாதிரி இது ஒரு படத்தை சென்சர் பண்ணி விட்டுருக்கலாமே. ஏன் இவ்வளவு தூரம் இந்த படத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும், இந்த குடைச்செல்லாம் ஏன் கொடுக்கணும்ன்ற கேள்வி சாதாரண மக்கள் மத்தியில வந்துருச்சு. இப்ப என்ன விட்டுருங்க, சாதாரண மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. நீங்க இதுல தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன், அவர் சொல்றாரு ஏன் சார் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேட்கிறாரு. அவங்க இங்க உட்கார்ந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அத்தனை வீடியோக்களை பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, விஜய் அவர்களுடைய படம் இது ஒரு திரைப்படம் தானே சார், இதை விட்டுற வேண்டியது தானே, இதை சென்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே, எத்தனையோ படங்களுக்கு சென்சர் பண்ணி கொடுக்கும்போது இந்த படத்தை கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அப்போ அவங்க பயப்படுறாங்களா, விஜய் சாரை பார்த்து பயப்படுறாங்களான்றாங்க. சோ இப்போ விஜய் குறிக்கிறது மன்னிக்கணும் சார், விஜய் அவர்களை மட்டுமல்ல, இங்கிருந்து வர்ற தமிழ் சம்பந்தமான திரைப்படங்களுக்கும் அவங்க பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து பராசக்தி திரைப்படங்களில் வர்ற சில வசனங்களை மியூட் பண்ணியிருக்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள், பராசக்தி படம் வந்து அது எப்படி வெற்றிகரமாக வந்திருக்கா, நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? அது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார், நான் இங்கே படம் பார்க்கும்போது அன்கட், அன்எடிட்டட், அன்மியூட்டட் படம் பார்த்தேன். அப்படிங்களா? இங்கே யூஎஸ்ல வந்து இது கிடையாது, சென்சர் கிடையாது. சரிங்க சார். யூஎஸ்ல அவங்க என்ன சென்சருக்கு அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த படம் தான் இங்கே வந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் அந்த படத்தை பார்க்குறோம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. தீ பரவட்டம் அதுல ஆரம்பிச்சு எல்லாமே டயலாக், ஒரு வசனமும் வந்து தீ மாதிரி இருக்கு படத்துல. வில்லனுடைய வசனங்கள் சரி, ரவிமோகன் அவருடைய வசனம் சரி, இவருடைய வசனம் சரி, தம்பிகிட்ட பேசுற வசனமும் சரி, எல்லாமே தீ மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பரபரப்பா இருக்கு காட்சி அமைப்புகள். அதுல வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்தி அரக்கி ஒழிக அப்படின்னு எல்லாமே இருக்கு. இப்போ அங்க என்ன சொன்னாங்க, படம் பார்த்துட்டு எனக்கு நண்பர்கள் எல்லாம் கால் பண்ணிட்டு நீ என்ன படம் பார்த்துட்டு என்ன கேக்குறாங்க. நான் சொன்னேன் அன்கட், அன்எடிட்டட். ஐயோ இந்த இடத்துல இந்த படத்துல எல்லாத்துலயும் மியூட் வந்துட்டே இருக்கு, ஒரு வசனத்தையும் நடுநடுல மியூட் வந்துட்டே இருக்கு, எங்களுக்கு அது இம்பாக்டே ஆகல அப்படின்றாங்க. அப்போ ஒரு திரைப்படம் அதனுடைய ஆகச்சிறந்த ஒரு படைப்பா வர்ற படைப்பை வந்து இவங்க வந்து மியூட் பண்ணி எடிட் பண்ணி பல இடங்கள்ல கட்ஸ் கொடுத்து அந்த படத்தினுடைய இம்பாக்டே குறைச்சிட்டாங்க. அதுவும் இது வந்து பல ரசிகர்களுக்கு தெரியணும். இப்போ தாவைக்கால இருக்கிற பல பேர் வந்து இன்னமும் பராசக்தி படத்துக்கு பார்ஷியாலிட்டி அவங்க வந்து சென்சிட்டிவிட்டி கொடுத்தவங்க எல்லாம் ஒரே ஒரு போய் அந்த பராசக்தி படத்தை போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த அளவு அவங்க வந்து அதை குதறி வச்சிருக்காங்க அந்த படத்தைன்னு சொல்லிட்டு. அந்த படத்தை ஒண்ணுமே இல்லை, நீங்க இங்க அமெரிக்கால அந்த போட்ட படத்தையும் அங்க போட்ட படத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தொலைவு அந்த படத்தினுடைய தாக்கத்தை அவங்க குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வேற வழி இல்லாம அந்த மியூட்டன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வழி இல்லை, இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து ரிவைசிங் கமிட்டி போன பிறகும் இதான் இவ்வளவு கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரிவைசிங் கமிட்டி போயிட்டு 27 கட்ஸ் 25 கட்டு வருது. அந்த 25 கட்டுனா 25 கட்டு இல்ல சார், அதுல ஒரு லைன் எல்லாம் படிக்கணும். நீங்க எங்கெல்லாம் இது இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் படிக்கணும் நீங்க. 25 கட்டு கிடையாது, அந்த கட்டுல ஒரு லிஸ்ட்லயும் அவங்க போட்டிருக்காங்க. இது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை நீக்குக அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த லைன் மட்டுமே 10 இடத்துல வருது. ஸோ அப்படி டோட்டல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 இடங்கள்ல வந்து மாற்றங்களை பண்ணியிருக்காங்க அவங்க. அப்போ இத்தனை மாற்றம் எப்படி பண்ணாங்க? இப்போ பிஜேபியும் திமுகவும் கூட்டணியா இருக்காங்க, பிஹைண்ட் த சீன்ல இருக்காங்க அப்படின்னா பராசக்தி படத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாம சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும்ல, இந்த அளவு மியூட் கட்டு கொடுத்துருக்க கூடாதுல்ல. இதை கலைஞரும் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து லாஜிக்கலா கொஞ்சம் பேசணும், ஏதோ எமோஷனலாவே பேசிட்டு இருக்க முடியாது இல்ல. நம்ம இந்த படத்தை பார்த்ததுட்டு இங்க பார்த்ததுட்டு சொல்றேன், அங்க படம் பார்த்த என்ன நண்பர்கள்லாம் சொல்லும் போது சார் இல்ல சார் இவ்வளவு தொழில் கட் பண்ணிட்டாங்க சார், படத்துல எங்களுக்கு பாதி விஷயம் டக்கு டக்குன்னு மியூட் ஆயிட்டு இருக்கு, என்ன பேசுறாங்களே தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்றாங்க. அப்போ அவங்க எந்த 2 படத்தையும் ஒரே மாதிரி தான் அவங்க அணுகிருக்காங்க, 2 படத்துக்கும் மொத்தமா வச்சு செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு படத்தை எடுத்து அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டில வச்சு எடுத்துட்டாங்க. அது பிறகு டைலூட் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுறாங்க. இப்ப இந்த படத்தை வந்து கடைசி நிமிஷத்துல ரிவைசிங் கமிட்டி போன்னு சொன்னதுக்கு அவங்க ரிலீஸ் டேட்டை பத்தி நம்ம கடைசி நிமிஷம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள பொறுத்த ரிவைசிங் கமிட்டி 10 நாள் கழிச்சு கொடுக்குறாங்க. அவங்க டேட்டை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, ரிலீஸ் டேட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க சென்சர் போர்டு. அவங்க ரிலீஸ் டேட்டை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. அதனால என்ன சொல்லுவாங்க, நீங்க ரிலீஸ் டேட்டை பத்தி போட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன, இப்ப ரிவைசிங் கமிட்டி போங்க நாங்க சென்சர் கொடுத்துடுறேன்றாங்க, 10 நாள்ல சென்சர் பண்ணி கொடுத்துடுறோன்றாங்க. அது அந்த தேதி இவங்களால ஏத்துக்க முடியாததுட்டு தான் இவங்க கோர்ட்டு போனாங்க. ஆக்சுவலி ரிவைசிங் கமிட்டிக்கு ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா 6ஆம் தேதி மேபி 10-12 தேதியில அவங்க பார்த்துருக்கலாம், பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இவங்க 23 அப்படி கொண்டு வரலாம் படத்தை. ஆனா இவங்களுக்கு என்னன்னா 9th கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 9ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணதோடு தான் கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்டும் ஃபேவரபிளா தான் வந்தது அவங்களுக்கு. ஆஷா அவர்கள் வந்து ஃபேவரபிளா தான் கொடுத்தாங்க ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதை எதிர்த்து உடனே அவங்க வந்து அப்பீலுக்கு போயிட்டு ஹைகோர்ட்ல வந்து அந்த ஆர்டருக்கு எதிராகவே ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இப்ப 15ஆம் தேதி தான் ஹியரிங் வருது. ஸோ இப்போ இந்த ஓவரால் விஷயத்துல பாக்குறது என்னன்னா, ஒரு நியூட்ரலான ஒரு மனநிலையோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 படத்துக்கு எதிராக மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெரிய டார்கெட்டட் நடந்திருக்கு, ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அதாவது 2மே வரக்கூடாதுன்னு தான். ஒரு படத்தை
வரக்கூடாதுன்றதை விட டிலே தாமதம் பண்ணணும். ம். தாமதம் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த படக்குழு என்ன பண்ணிட்டாங்க, சரி எவ்வளவு கட்டு கொடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன், சரி விடு, சரி ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் அந்த படக்குழுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண, பராசக்தி படக்குழு என்ன ரிக்வெஸ்ட் பண்ண, சார் ஓடிடில ஃபுல் படத்தை போட்டுருங்க அப்படின்னு. அதாவது கட்டு மியூட் இல்லாம படத்தை போட்டுருங்க. ஆமா. அட்லீஸ்ட் அந்த படத்தை ஒரிஜினலா பார்த்து ஒரு தாக்கம் ஏற்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்களா, அதுவாவது அச்சீவ் பண்ண முடியும் ஓடிடிலன்னு சொன்னேன். ஏன்னா 4 வாரத்துல வந்துரு போகுது அந்த படம் ஓடிடில. கண்டிப்பா. 9ஆம் தேதி வந்துரும். 8 இல்ல 9ஆம் தேதி பிப்ரவரி மாசம் வந்துரும். நான் சொன்னேன் 8, 9ஆம் தேதி நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, அன்மியூட்டட், அதாவது மியூட்டே பண்ணாம கட் பண்ணாம படத்தை போட்டுருங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா அது உண்மையிலே இங்க பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க, கை தட்டினாங்க. நான் இங்க வந்து படம் பார்த்தேன், பல பேர் கை தட்டி ரசிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த நீங்க சொன்ன அந்த தமிழ் தீ பரவியது அங்க அமெரிக்காவில் பயங்கரமா, அதாவது உள்ளுணர்வோட அவங்க ரசிச்சாங்க அந்த படத்தை. அந்த படம் சொல்ல வந்த கருத்துக்கு அவங்க ரொம்ப 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 ரசிச்சாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து 2 நாள்ல 500K, அதாவது $500,000 இங்க பண்ணிருக்கு அமெரிக்கால மட்டும், நார்த் அமெரிக்கால. அமெரிக்கால தான் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா அவங்க ஒரிஜினல் வெர்ஷனை பாக்குறாங்க. நீங்க ஒரு படைப்பாளியா சொல்லுங்க சார். இது வந்து இந்த சென்சாருடைய இந்த போக்கு வந்து ஒரு படைப்பு சுதந்திரத்தை ஜனநாயக நாட்டில் அவங்க வந்து நெரிக்கிறாங்க, சென்சார் நெரிக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? திரு கமலஹாசன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நோட்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். இப்ப திருப்பி நம்ம எல்லாரும் வந்து சென்சர் போர்டோட பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதாவது நீங்க எங்களுக்கு ஒரு எனேபிளரா இருக்கணும். எனேபிளர்னா என்ன அர்த்தம் சார், நாங்க சர்டிபிகேஷன் பாடி தான், நீங்க கட் பண்ற பாடி இல்ல. நீங்க என்ன சொல்லலாம், என் படம் ஏ சர்டிபிகேட்டா, யூஏ சர்டிபிகேட்டா, இல்ல யூ சர்டிபிகேட்டா, இவ்வளவுதான் நீங்க பண்ணணும். அதுல யூஏல 16+, 13+, 9+, இதுதான் கொடுக்கணும். இதை தவிர நீங்க கட் பண்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு. இத்தனை கட்டு, இத்தனை மியூட், இதெல்லாம் கொடுத்து ஒரு படத்தை மொத்தமா அதனுடைய தாக்கத்தை குறைச்சி நீங்க ரிலீஸ் பண்றதுன்றது அந்த படத்துக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது கடினமான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க அந்த படத்தை. அந்த படைப்பாளியும் அந்த படைப்பையும் வந்து நீங்க கம்ப்ளீட்டா நிறைய எதிர்த்து சிதைக்கிறீங்க. ஸோ அதுக்கு எதிராக தான் கமல் சார் வந்து ரொம்ப அழகா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. திருப்பி இப்போ வந்து நம்ம பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இது வந்து ஒரு படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு எம்பியா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து சீரியஸா எல்லாருமே, இப்ப தயாரிப்பாளர்கள் எல்லாருமே, தயாரிப்பாளர் சங்கங்களும் சென்சர் போர்டு எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார், இந்த 5 நாள்ல நாங்க 4 படம் சென்சர் பண்ணி கொடுத்தோம். திரௌபதி 2 கொடுத்தோம், டிடிடி படத்தை கொடுத்தோம், ஜாக்கி படத்தை கொடுத்தோம், அப்புறம் அந்த படத்தை கொடுத்தோம். அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையே, நீங்க எதுக்கு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நாங்க ஏதோ சென்சர் போர்டு கோஆபரேட் பண்ணலன்னு பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிற சிக்கல். ரொம்ப போராட்டத்துக்கு எல்லா படத்துக்கும் நாங்க பண்ணலையேன்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க சார், அவங்க சிறப்பு ஒரு நியாயம் சொல்லுவாங்க பாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்க முதல்ல சொல்லிட்டோம், ரிலீஸ் டேட் போட்டு என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டோம். சென்சர் ஆன பிறகு ரிலீஸ் டேட் போடுங்க சொல்லிட்டோம். நாங்க ரிவைசிங் எப்படி கேட்டோம், ரிவைசிங் எப்படி ஓகே சொல்லுங்க, ரிவைசிங் எப்படி போயிருக்க வேண்டியதானே. பராசக்தி படக்கூட உடனே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீங்க ஒத்துக்க வேண்டியதானே. 12 நாளுக்கு எடுத்துக்கிட்டோங்க சார், ஓகே சார், ஏதோ ஒரு அதை எவாலுவேட் பண்ணியிருந்தோம், அந்த லெட்டரை எவாலுவேட் பண்ண டைம் எடுத்துக்கிட்டோம். நடுவில் 31ஆம் தேதி வந்துருச்சு, இது நியூ இயர் வந்துருச்சு, இந்த தாமதங்கள் ஆயிடுச்சு, ஓகே நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு 8 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. அந்த மெம்பர் கம்ப்ளைண்ட்டை திருப்பி நாங்க வந்து எவாலுவேட் பண்ணிட்டு அது பிறகு ஓகே ரிவைசிங் கமிட்டி போயிடலாம் நாங்க டிசைட் பண்ணிட்டோம், நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவைசிங் கமிட்டி போயிருந்தா நாங்க வந்து உடனே பார்த்து உடனே கிளியரன்ஸ் கொடுத்துருப்போமே, நீங்க தான் அதை வந்து கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நாங்க அது பிறகு நிறைய படம் சென்சருக்கு வந்தது, அதை எல்லா படத்துக்கும் சென்சர் கொடுத்துட்டுமே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இண்டஸ்ட்ரியா என்னன்னா அவங்க தரப்பு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வைப்பாங்க பாருங்க, அதை கேள்வி கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாட்டிட்டு இருக்கோம். என்னன்னா 4 படம் அது பிறகு சென்சர் பண்ணியிருக்காங்க, இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது 4 படம். அதான் சார், ரொம்ப நாளைக்கு பெரிய போராட்டத்துக்கு பிறகு கார்த்தியுடைய வாத்தியார் படம் வந்து இப்போ வெளியாக போகுது. அதுக்காக மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து தயாரிப்பாளர் திரு ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறதாக ஒரு செய்தி பரவி இருக்குது. ஆமா, அது எப்படி உங்களுடைய இல்ல எனக்கு தெரியும், ஞானவேல் சார் என்கிட்ட பேசினாரு. 21 கோடி ரூபாய் கோர்ட்ல கட்டி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 21 கோடி ரூபாய் அவங்க வந்து ஒரு கோர்ட் கேஸ் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. கோர்ட் ஒரு தீவிரமான முடிவு எடுத்துட்டாங்க, அந்த 21 கோடி கட்டாம நீங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் வந்து இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்த கோர்ட் வந்து இப்போ ரொம்ப டஃபா இந்த 21 கோடியை கட்டிட்டு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொன்னதுட்டு ஒரு வழி இல்லாம அவர் வந்து 21 கோடி இப்ப கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து கிளியரன்ஸ் வந்துருச்சு, படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதான் ஒரு தயாரிப்பாளருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுறது எதனால? அதனால ஒரு நல்ல படம் எடுத்துக்கொண்டிருந்த நிறுவனமே முடங்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் சார். இதை எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. வாவாத்தியார் படம் வந்து ஒரு நல்ல நலன் குமாரசாமி, கார்த்தி சார் நடிப்புல ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் படமா இந்த பொங்கலுக்கு வந்து பல பேருடைய ஆதரவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் படம் பார்க்கல, அந்த படம் பார்த்துட்டு அது பிறகு நான் பேசுறேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா நலன்
ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர். கார்த்தி சாரை பத்தி சொல்ல வேணாம், ஒரு நல்ல என்டர்டெய்னர். அதனால ஒரு நல்ல படமா இந்த பொங்கல் லீவ் நாள்ல வருது 14ஆம் தேதி, கவர்மெண்ட் ஹாலிடே 14ஆம் தேதி. ஸோ அதனால நாளைக்கு லீவுன்ற தொட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா மக்களுடைய ஆதரவு பெருசா இருக்கும். அது மூலமா அவர் இழந்த பணமும் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஞானவேல் சார் இழந்த பணம் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அந்த கோர்ட்டு கேஸை பத்தி நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது. என்னன்னா அது பல வருஷமா போயிட்டு இருக்கிற ஒரு கேஸ். கோர்ட் ரொம்ப தீவிரமா இந்த டைம் வந்து நீங்க பணம் கட்டிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொன்னதுட்டு வழி இல்லாம பணம் கட்ட வேண்டிய சூழல் வந்துடுச்சு. அது டீட்டெயிலா நம்ம இறங்கினா அது பேசினா அது ஒரு பெரிய லாங் டிஸ்கஷனா போயிடும். பட் ஆனா இன்னைக்கு அவர் வெளியில வந்துட்டாரு. அதனால அவர் வாழ்த்தி இந்த படம் அவருக்கு வெற்றிகரமான அமையணும், பெரிய அளவில் வசூல் சாதனை பண்ணணும் நம்ம எதிர்பார்ப்போம். நீங்க இப்ப இங்கேருந்து அமெரிக்கா போனதே வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்து அங்கேருந்து நமக்கு தகவல் சொல்றதா சொன்னீங்க. இப்ப நீங்க அங்க அமெரிக்காலே படம் பார்ப்பீங்களா இல்ல இங்க வந்து தான் பார்ப்பீங்களா? இப்போ போற நிலைமை பார்த்தா நான் வந்து அமெரிக்கால இருந்து வந்தாதான் இப்ப எல்லாரும் இங்க வந்து என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ வந்து அமெரிக்கால போய் படம் பார்க்கணும்னு சொன்னதுக்கு தான் படமே போடல அவங்க. நீ இந்தியாவுக்கு போ அப்பதான் படம் வரும் அப்படின்ட்டாங்க என்கிட்ட. இப்போ பல நண்பர்கள் சொன்னாங்க, சார் உங்க கூட எல்லாம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நாங்க வந்து ஒரு 100 நண்பர்கள் சேர்ந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாருமே சேர்ந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஒரு திரையரங்கெல்லாம் நாங்க இது பண்ணோம், பிளான் பண்ணோம். 250 சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு 100 டிக்கெட் எடுத்துட்டு பல ஃபேமிலிகள்லாம் என்னுடைய மகளினுடைய ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு 150 பேர் ஒன்னா பார்க்கலாம், 100 பேர் ஒன்னா பார்க்கலாம்னு நினைச்சிருந்தோம். எங்க குடும்பம் மட்டுமே 12 பேர் நாங்க. ஸோ இப்படி எல்லாருமே பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. அது பிறகு நாங்க பராசக்தி படம் பார்த்தோம். என் மகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அது பிறகு வந்து நாங்க அடுத்ததா இப்போ வந்து இந்த நாளைக்கு வெளிவர போற இந்த வாபாதேர் படம் பார்க்க போறோம். அடுத்ததா வரப்போற படங்களையும் பார்த்துட்டு தான் நான் கிளம்ப போறேன். ஆனா நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், எப்படியாவது ஜனநாயகன் வெளியாயிடுச்சுன்னா இங்கே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு எல்லார்ட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா படம் வருமானது 16ஆம் தேதிக்கு பிறகு நான் முடிவு பண்ணிட்டு நான் ஊருக்கு வந்து பாத்துக்கிறதா இல்ல இங்கே பார்த்துட்டு வரதா நான் சொல்றேன். 15ஆம் தேதி கோட்டி ஏறிங்க பிறகு நமக்கு தெரியும் ஒருவேளை படம் 23 வந்துருமா இல்ல 30 வருமானு. 23 வரலன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கு பிறகு நம்ம எப்போ படம் வரும்னு தெரியாம இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம இந்தியாலே பாத்துக்கலாம், 9 மணி காட்சியிலே பாத்துக்கலாம். இந்தியால இல்ல, சென்னையில. ஏன்னா இந்த ஊர்ல நான் அதுக்கு முன்னாடியே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கல. ஜனநாயகன் படத்தை பார்க்க முடியாத வாய்ப்பு பல பேருக்கு இருக்கு. அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தர் இங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் 15ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல ஒரு ஃபேவரபிளான ஒரு டிசிஷன் வரும்ன்ற எதிர்பார்ப்போடு நான் இந்த டிஸ்கஷன் முடிச்சேன். நல்லது சார், ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.